இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம இலக்கியா இப்போ எஸ்எஸ்கேவை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. கார்த்திக்கு உண்மைய எப்படியாச்சும் புரிய வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு நம்ம இலக்கியா நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போன உடனே தாட்சாயணிக்கு என்ன பண்ணுதுன்னு ஒண்ணுமே புரியல. கார்த்தி வேற இப்போ நம்ம மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். கார்த்தி மட்டும் நம்ம மேல சந்தேகப்பட்டு அவன் இலக்கியா பக்கம் சாஞ்சிட்டானா அதுக்கப்புறம் எஸ்எஸ்கேவை வெளியே கொண்டு வரவே முடியாது. நாம நினைச்ச மாதிரி கௌதம ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. கௌதம் சொத்தை புடுங்கவும் முடியாது. அப்படி மட்டும் இலக்கியா கௌதம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாம வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு இலக்கியா நினைக்கிறத தாட்சாயணி ரொம்ப ஒரு மாதிரி சோகத்தோட என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம தாட்சாயணிக்கு ஒரு ஐடியா வருது. நாம ஏன் பைரவி வச்சு அந்த இலக்கியாவுக்கு குறைச்சு கூடாது அப்படின்னு. உடனே தாட்சாயணி பைரவிக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. பைரவி, நீ தான் எப்படியாவது எஸ்எஸ்கேவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லவும் பைரவி ஒன்னே, என்ன தாட்சாயணி நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சில்லியா இருக்கு. எஸ்எஸ்கே என்ன அந்த அளவுக்கு பெரிய முட்டாளா? அவர் ஏன் போயிட்டு தேவலாம இலக்கியாட்ட வாய விட்டாரு? இல்ல பைரவி, ஏதோ அவர் பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு இது பிரச்சனையாகும்னு அவர் நினைக்கல. இப்போ அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. கார்த்தி நம்ம கூட இருந்தா மட்டும்தான் எஸ்எஸ்கேவை வெளியே கொண்டு வர முடியும். இல்லனா அந்த இலக்கியாவும் கௌதமும் எப்போதும் போல ஜெயிச்சிருவாங்க. கார்த்திக்கு சொத்து கிடைக்காது. ஏதாவது பண்ணுது பைரவி அப்படின்னு தாட்சாயணி ஃபீல் பண்ணவும் பைரவி ஒன்னே, விடு தாட்சாயணி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பைரவி இலக்கியாட்ட வந்து சண்டை போறாங்க. இலக்கியா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஆமா, பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு சம்பந்தமே இல்லாம அந்த எஸ்எஸ்கேவை கோத்துட்டு இருக்க. என்ன உனக்கு என்ன திமிரா? இங்க பாரு, நீ பண்றது ரொம்ப தப்பு. ஏதோ யார் மேலேயே பழிய போட்டுட்டு நீ வந்து சொத்தெல்லாம் ஆட்டி போட நினைக்காத. கார்த்தியை கடத்தினது நீயும் கௌதம் தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, எஸ்எஸ்கே வேணா ஜெயிலுக்கு போயிருக்கலாம். ஆனா எஸ்எஸ்கே ஆதரவா நான் வந்து நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்லுவேன். இது மாதிரி கார்த்தியை கடத்தினது கௌதமும் இலக்கியாவும் தான். அதை நான் 2 கால பார்த்தேன்னு சொல்லி நானே உங்களுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லுவேன். ஒழுங்கு மரியாதையா கார்த்தி சொத்தை கார்த்திட்ட கொடுத்துருங்க. தேவையில்லாம இப்படி பிரச்சனை பண்ணி சொத்தை அமுக்கலாம் நினைக்காதீங்க அப்படின்னு பைரவி இலக்கியா சண்டை போறாங்க. இலக்கியா வந்து, இங்க பாருங்க ஆண்டி, நீங்க தேவையில்லா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ்எஸ்கே தான் கார்த்தியை கடத்தினாருன்னு உங்களுக்கும் தெரியும். இந்த சொத்துக்காக நீங்க என்னென்ன பண்றீங்க? இந்த சொத்து கார்த்திக் தான் முக்கியம் அப்படின்னா நாங்க கொடுத்துருப்போம். ஆனா இதை வச்சு நீங்களாம் வேற ஏதோ பிளான் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கார்த்தி இன்னும் சின்ன புறத்தனமா இருக்காருந்தானே நீங்க அவர் ஏமாத்த பாக்குறீங்க. என்ன இருந்தாலும் சரி, இந்த சொத்து கார்த்திகிட்ட போய் அது மூலியமா நீங்க நினைக்கிறது ஒரு நாள் நடக்காது அப்படின்னு சொல்ல, என்னடி ரொம்ப திமிரா பேசுற? நடக்காதா? நடத்தி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லும் போது கௌதம் வராரு. என்ன நடத்த போறீங்களா? நீங்க வேணா சேலஞ்ச் பண்ணுங்க. கார்த்திக்கின் சொத்தெல்லாம் மீட்டு தரேன்னு சொல்றீங்களே, அப்படி ஒருவேளை கார்த்திக்கின் சொத்தெல்லாம் மீட்டு தர முடியல அப்படின்னா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்களா? சேலஞ்சா அப்படின்னு கௌதம் பைரவிட்ட பேசுறாரு. அதுக்கு பைரவி திருத்தரம் முடிக்கிறாங்க. கௌதம் ஒண்ணு, என்ன அமைதியாயிட்டீங்க? சேலஞ்ச் ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க பைரவி ஒண்ணு, ஓகே கௌதம், நீ வேணா பாரு, எஸ்எஸ்கேவை திரும்ப ஜெயில விட்டு வெளியே கொண்டு வரதான் போறேன். இந்த சொத்து எல்லாத்தையுமே மீட்டெடுத்து கார்த்திக்கு ஒப்படைக்க தான் போறேன். ஒன்னு இந்த வீட்டை விட்டு விரட்ட தான் போறேன். பாக்கலாம் இந்த வீட்டை விட்டு யார் போறா யார் இருக்க போறான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒண்ணு இலக்கியாவை வயலிக்கா போலான்னு சொல்லி ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தோடனே இலக்கியா, கௌதம், என்ன கௌதம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல இலக்கியா, பாரேன், பைரவி அம்மாவை நான் எந்த அளவுக்கு பாத்துக்கிட்டேன். ஆனா அவங்க போயிட்டு இப்படி என்னையவே அழிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அப்படி என்ன அவளுக்கு அது சந்தோஷம்? விடுங்க கௌதம், அவங்கள பத்தி தெரியாது அவங்களுக்கு. அவங்க எப்போதுமே இப்படிதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க சொல்றது எல்லாத்தையுமே சரி சரின்னு மண்டி ஆட்டணும். இல்ல அப்படின்னா அவங்களை இப்படிதான் எதிரி மொழி பார்ப்பாங்க. இது என்ன நமக்கு புதுசா? விடுங்க கௌதம் அப்படின்னு பேசும்போது கரெக்டா ரேவதி இலக்கியாவுக்கு கால் பண்றாங்க. கௌதம், இங்க பாருங்க, அத்தை தான் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போன் எடுக்கிறாங்க. இலக்கியா எடுத்த உடனே கௌதம், சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்பா கௌதம் என்னப்பா பண்றீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லம்மா சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் நானும் இலக்கியாவும். இலக்கியா இருக்காளா? இலக்கியா, அந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதை நினைக்க நினைக்க எனக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம். நீங்க 2 பேரும் கிளம்பி வரீங்களா? நாம 3 பேர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. உடனே இலக்கியா சொல்றாங்க, சரிங்க அத்தை, கண்டிப்பா போலாம் அத்தை அப்படின்னு சொல்ல, என்னத்த உங்க பேச்சுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமா இருக்கு. ஆமா இலக்கியா, அந்த படுபாவி எனக்கு பண்ண துரோகத்துக்குலாம் இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. அவன் எனக்கு கொஞ்சம் துரோகமா பண்ணியிருக்கான். அவனை மாதிரி ஒரு ஆளை, ஐயோ அத்தை ஏன் எமோஷனல் ஆகுறீங்க, கொஞ்சம் நார்மலா இருங்க அப்படின்னு இலக்கியா ரேவதியை கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன்னா ரேவதி கோவத்துல எஸ்எஸ்கே பத்தின உண்மையை உலர பார்க்கும்போது இலக்கியா கரெக்டா ரேவதிக்கு முட்டுக்கட்டை போட்டு தடுத்துறாங்க. கௌதம் ஒண்ணு லைட்டா சோதிச்சுட்டு, ஆமாமா நீங்க ஏன் அந்த எஸ்எஸ்கே மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? துரோகம் பண்ணிட்டலாம் சொல்றீங்க, என்னமாச்சு? அப்படி அவன் என்னமா பண்ணான் உங்களுக்கு அப்படின்னு கேட்கவும் ரேவதி ஷாக்கா வராங்க. இலக்கியாவுக்கு இங்க என்ன சொல்றேன்னு ஒண்ணுமே புரியல. ஐயோ அத்தை எல்லாத்தையும் உளர போறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரேவதி கொஞ்சம் சுதாரிச்சு, இல்ல கௌதம், அந்த எஸ்எஸ்கே உனக்கு
பண்ணியிருக்கான். உன்னை ஆரம்பத்துல இருந்து பிசினஸ்ல விட்டு அழிக்கணும்னு நினைச்சாலப்பா. உன்னை ஜெயிலுக்கு அமிச்சான். உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினான். என் புள்ளைய இப்படிலாம் பண்ண ஒருத்தன ஒரு பெத்த அம்மா நான் எப்படிப்பா பார்த்து சும்மா இருக்க முடியும்? அதான்ப்பா பெத்த வயிறு எனக்கு பத்திக்கிட்டு எழுது. என் பிள்ளைக்கு பண்ண துரோகத்துக்கு அவன் இப்படிதான்ப்பா போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான்ப்பா சொல்ல வந்தேன் அப்படின்னு ரேவதி சமாளிச்சாங்க. கௌதமும் சரிங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்மள அழிக்க வந்த எஸ்எஸ்கே இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டான். இது வெறும் ஆரம்பம் தாமா. இதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேருமே அவங்க பண்ண எல்லா தப்புக்கும் சேர்த்து ஜெயில் தண்டனைய அனுபவிக்க தான் போறாங்க. நீங்க இதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா இருங்கம்மா அப்படின்னு கௌதம் போன் வச்சிடாரு. வச்ச உடனே கௌதம் இலக்கியாட்ட, இலக்கியா, நாம எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம். அதுக்காக அப்படியே விட்டுட்டோம்னா கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கே திரும்ப ஜெயில இருந்து வெளியே வந்துருவான். அந்த எஸ்எஸ்கே பண்ண எல்லா தப்பையும் நிரூபிச்சு அவனை நிரந்தரமா ஜெயில இருக்க வைக்கணும். அப்பதான் நாம இந்த போராட்டத்துல ஜெயிச்ச மாதிரி இருக்கும். அப்பதான் கார்த்திக்கும் உண்மையை புரிய வச்சு கார்த்திய பழைய மாதிரி வீட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லவும், இலக்கியா கண்டிப்பா கௌதம் அது நடக்கதான் போகுது, நீங்க வேணா பாருங்களேன் அப்படின்னு இலக்கியாவும் கௌதமுக்கு சப்போர்ட் பண்றாங்க.